ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கான கொஷின் ஆஃப் த டே செஷனில் ரெஸ்பிரேஷன் சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷினை பார்க்க போகிறோம். இதிலிருந்து மட்டுமே நிறைய கான்செப்ட் கிடக்கு. ஸோ கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை வச்சு நீங்கள் மற்ற கொஷினையும் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ பிஃபோர் தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், செல் ஆர் ரெஸ்பிரேஷன் இஸ் த பிரேக்கிங் ஆஃப் carbon-carbon bond of complex organic molecule by oxidation. ஸோ கார்போஹைட்ரேட் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுலை ஆக்சிடேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் இருக்கிற கார்பன் கார்பன் பாண்டை உடைக்க போகிறோம். அதான் செல்லார் ரெஸ்பிரேஷன். எஸ், அப்சல்யூட்லி கரெக்டு. அப்போது என்டையர் செல்லார் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குமா? இல்லை. கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். மிச்ச ப்ராசஸ் தான் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஸோ இது தப்பு. அப்புறம் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது அனரோபிக் கண்டிஷனில் நடக்கும், ஜெர்மினேட்டிங் சீட்ஸில். ஆமாம், ஆக்சிஜன் இல்லாத அனரோபிக் கண்டிஷனில் ஜெர்மினேட் ஆகிற சீட்ஸில் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். இது கரெக்டு. ஃபேட் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம்டு டியூரிங் கிளைகாலிசிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஆர்கனிசம் ஆல்சோ. ஆமாம், பாருங்கள், குளுக்கோஸு பைருவிக் ஆசிடாக மாறிடுச்சு. இப்போ இது லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஆகணுமா, ஆல்கால் ஃபெர்மெண்டேஷன் ஆகணுமா, இல்லை ஏரோபிக் ஃபெர்மெண்டேஷன் ஆகணுமா அப்படிங்கிறது ஆர்கனிசத்தை பொறுத்ததும் கூட. சரியா? ஸோ ஆக்சிஜன் இல்லாதப்ப இது வரும். ஆனால் ஈஸ்டாக இருந்தால் ஆல்கால் ஃபெர்மெண்டேஷன். சரியா? இப்போ ஹியூமன் மசில் செல்ஸ்லேயே ஆக்சிஜன் இல்லாமல் போகும்போது லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். மசிலில் லாக்டிக் ஆசிட் வந்துச்சுன்னா ஸ்பாசம்லாம் வரும். ரைட்டா? அப்போது ஆக்சிஜன் இருக்கும்போது மற்ற யூகேரியாட்ஸில் ஏரோபிக் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஸோ அப்போது திஸ் இஸ் ஆல்சோ கரெக்டு. அடுத்து, வாட்டர் ஃபார்ம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன் as a result of oxygen accepting electrons and getting reduced. எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தில் இந்த கடைசியில் காம்ப்ளெக்ஸ் 4 கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரானை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்குது. ஓகே, அப்படி ரிசீவ் பண்ணிவிட்டு H+ம் ஆக்சிஜனும் எலக்ட்ரானும் சேர்ந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? எலக்ட்ரானை இது ரிசீவ் பண்ணிக்கிச்சுன்னா அது ரிடக்ஷன் தானே. ஸோ அப்போ பாருங்கள், வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆக்சிஜன் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகுது. அதனால தான் அந்த இடத்துல வாட்ரு ஃபார்ம் ஆச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மைட்டோகாண்ட்ரியோடைய அந்த மேட்ரிக்ஸ் கிட்ட இன்னர் மெம்பரினுடைய இந்த சைடில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது திஸ் இஸ் ஆல்சோ ரைட்டு. எது தப்பு? பி மட்டும்தான் தப்பு. ஸோ அப்போ ஐ கேன் சே ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ACDE ஒன்லி. கிளியரா? இதை வச்சு என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் இட். சரியா? இதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு லிங்க் இருக்கும், அதை வச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. ஸோ நம்மள்ட்ட ஃபாஸ்ட் ட்ராக்கு பேட்ச் இருக்குது. அது ஸ்க்ராட்ச்லேருந்து நீட்டு படிக்கிற பசங்களுக்கு. 12th படிச்சுட்டே நீட்டு படிக்கிறீங்கன்னா தளபதி பேட்ச் இருக்குது. ரிப்பீட்டராக இருந்து நீட்டு படிக்கிறீங்கன்னா வெற்றி பேட்ச் இருக்குது. ஸோ இந்த பேட்செலாம் பயன்படுத்தி உங்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். ஸோ இந்த எல்லா பேட்ச்லேயும் லைவ் கிளாஸு, ரெக்கார்டட் வீடியோ, அப்புறம் டெஸ்ட்டு, கொஷின் டிஸ்கஷன் செஷனு, கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரீஸு, ஏஐ ஃபீச்சரு, மென்டார் சப்போர்ட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க, நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து எந்த சாப்டரில் இருந்து எந்த கொஷினை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.